ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? நேற்று காய்கறி கடைக்கு போயிருந்தேன். அங்கே பச்சைப்பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் அம்மா நமக்கு சின்ன வயசில் செஞ்சு தரும்போது நம்ம சாப்பிடவே மாட்டோம். நான் விரும்பி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் நம்ம பசங்களுக்கு அதை தேடி தேடி செஞ்சு தர வேண்டியிருக்கு. ஏன்னா நல்லது தானே நம்ம கொடுக்கணும். பெரிய பையன் ரொம்ப நாளாக மீன் கேட்டுக்கிட்டே இருந்தேனா, சரின்னு அப்பா கடைக்கு போய் கனவா மீனும் அப்புறம் ஏதோ குழம்புக்கு பண்ணா மீனுன்னு அம்மா சொன்னாங்க. அதை குழம்பு வச்சுட்டு இப்போ கனவா மீன் தான் செய்ய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் பூண்டையும் நசுக்கிக்கணும். பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் மீனை போட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் போட்டுக்கணும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் கடையெல்லாம் கிடைக்கும்ல மசாலா பொடி, சிக்கன் மசாலா தூள்னு கிடைக்கும். அதை 2 ஸ்பூனும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1 ஸ்பூன். மீனை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்குள்ளே சின்ன பையன் பசிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தாங்களா, அம்மா நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு விட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் போய் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருந்தேன். அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொத்தமல்லி மேலே தூவி நான் பசங்க அம்மா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு உண்மையாகவே அடிப்பொலியாக இருந்துச்சு. அப்புறம் நேற்று மோமோஸ் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோடு பண்ணும்போது அது அந்த அளவுக்கு வரவே வராது. நம்மளா தோன்றது செஞ்சோன்னா அது சூப்பராக வரும். அது மாதிரி தான் நேற்று மோமோஸும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.